கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக இந்த நாளில் உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்தவனை கனப்படுத்துவேன் என்று. இந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற அந்த விஷயத்தில் கர்த்தருடைய தெய்வீகமான அன்பு எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்று தான் ஒரு 3 காரியத்தை இந்த வசனத்துக்குள் அடங்கியிருக்கிறதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சாதாரணமாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய வீட்டிற்கு செல்லுகிறான். சென்று அவன் 2 காரியத்தை சொல்லலாம். வெளியில் வந்து என்னை ரொம்ப கனப்படுத்தினாங்க, ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, 2 விஷயத்தை சொல்லுவாங்க. அப்போ கனப்படுத்துதல்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஏன் நீங்கள் உங்களை கனப்படுத்தலைங்கிறீங்க, என்ன என்ன எந்த விஷயத்தில் அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுவாங்க, நான் வீட்டுக்கு போனேன், வாங்கன்னு சொல்லலை, நான் பேசுகிறேன், அவங்க ஒரு வார்த்தை கூட பதில் கூட பேசலை, முகத்தை திருப்பிட்டாங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்கல, ஒரு ஒரு காஃபி கூட கொடுக்கல என்று சொல்லுவாங்க, உட்கார சொல்லலைன்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் செய்யலைன்னா என்னை கனவீனப்படுத்திட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, கேவலப்படுத்திட்டாங்க என்று சொல்வார்கள். நம்முடைய ஆண்டவர் பாருங்களேன், நம்மை கனப்படுத்துகிற தெய்வமாம். எப்படி இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு ஆபத்து, நமக்கு ஒரு கஷ்டம், நஷ்டம், வேதனை வந்துருச்சு அப்படின்னா, அந்த டைமில் யார் நம்மோட கூட இருக்கிறாங்களோ அவங்க தான் நம்மளை உண்மையாக கனப்படுத்துகிறாங்க என்ற அர்த்தம். இந்த இடத்துல கூட ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு ஆண்டவரே தான் கூப்பிடுவான். அப்போது அந்த டைமில் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், நான் அவனுக்கு மறு உத்தரவு பதில் கொடுத்து, பாருங்களேன், ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்குறார். பதில் கொடுத்து நான் உன்னை ஹானர் பண்ணுறேன், உன்னை நான் கனம் பண்ணுறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2வது பார்த்திங்கன்னா, அந்த ஆபத்தான சூழ்நிலையில் விலகி போகலையாம். அதுக்கு பதிலாக என்ன செய்கிறார், ஆபத்தில் நானே அவனோடு இருந்துங்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஆபத்தான நெருக்கடியான காலகட்டங்களில் நாம் யாரோ ஒருவர் நம்மோட கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஒரு விதத்தில் சரி. ஆனால் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா அவரே நம்மோடு கூட இருக்கிறாராம். அதோடு மட்டுமல்லாமல் அந்த ஆபத்தில் அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துகிறாராம். அப்போ பாருங்களேன், நம்மோடு இருக்கிற, நமக்குள்ளே வாழ்கிற ஆண்டவர், அவரை நோக்கி ஆண்டவரே என்று கூப்பிடும்போது இந்த மாதிரி நம்மை கனப்படுத்துகிறாராம். எனக்கு தெரிந்த அளவுக்கு இந்த மாதிரி கனப்படுத்தக்கூடியவங்க உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய சூழ்நிலை ஆபத்தான ஒரு காலகட்டமாக இருக்கும்போது, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கிற போது ஆண்டவரே என்று சொல்லி அவரை கூப்பிட்டால் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். அதுக்கு பதிலாக வேறு எந்த வழியை நாம் பின்பற்றினாலும் அதில் 100% வெற்றி அடைவோம் என்பதற்கு முழு நிச்சயம் கிடையாது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அது மாறவே மாறாதது, அது சத்தியமாக இருக்குது. அந்த சத்திய வார்த்தை தான் சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி அவன் கூப்பிடுவான், நான் அவனுக்கு பதில் சொல்லுவேன், அவனோடு நான் கூடவே இருப்பேன் அந்த சூழ்நிலையில். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனையில், அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது என்ன ஆபத்தாக இருந்தாலும் சரி, அதில் தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரே என்று நம்ம கூப்பிடுவோம். நிச்சயமாக அவர் நமக்கு பதிலை கொடுத்து நம்மளோடு கூடவே இருந்து நம்மளை காப்பாற்றி அந்த இடத்துல, அந்த சூழ்நிலைகளில் மனிதர்களுக்கு முன்பாக நாம் தலகுனிஞ்சு போகாத அளவுக்கு கர்த்தர் நம்மை நிச்சயமாக கனம் பண்ணுவார். ஆகவே இன்னும் ஆண்டவர் மேல் அன்பு வைப்போம், இன்னும் ஆண்டவர் பக்கமாகவே இருப்போம், ஆண்டவரையே சார்ந்திருப்போம், ஆண்டவரையே நோக்கி கூப்பிடுவோம். அவர் நல்ல தகப்பன், அவர் நமக்கு நல்ல நண்பன், அவரை போல யாருமே இருக்க முடியாது. ஆகவே அவரை நம்பி நாம் ஒரு அடி எடுத்து வைப்போம். அந்த அடி வெற்றியின் பாதை. நீங்கள் தேர்ந்தெடுத்த சரியான பாதை அதுதான். ஆகவே அவரை நம்பி களத்தில் இறங்குவோம். அது வெற்றியின் களமாகவே மாறும். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாக அமைவதாக. பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்குக்காக நன்றி. நாங்கள் ஆபத்து காலத்தில் கூப்பிடும்போதெல்லாம் எங்களுக்கு பதிலை கொடுத்து எங்களோடு கூடவே இருந்து அந்த ஆபத்திலிருந்து எங்களை விடுவித்து காப்பாற்றி ஆமாண்டவர் எங்களை கனம் பண்ணுகிற நல்ல தெய்வமாக இருக்கிறீர்.
அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், அவங்களுடைய முகம் எதையோ ஒன்றை நோக்கி பார்ப்பதற்கு ஆயத்தமாக இருந்தாலும், ஆமாண்டவரே, அங்கே நோக்கி பார்க்காம உம்மை நோக்கி பார்க்கிற ஒரு மனம் திரும்புதலின் அனுபவம் உண்டாவதாக. ஆமாண்டவர், உம்மை நோக்கி பார்த்து உம்மை நோக்கி கூப்பிட்டு அவர்கள் விடுதலை வெற்றியை பிரகாசம் அடைவார்களாக. ஆண்டவரே, இந்த நாள் அவங்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய வெற்றி நாளாக இருப்பதாக. ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.